ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நாட்டு தக்காளி ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். அதை நல்லா வெடித்து தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு இருந்தால் போதும். தோல் பீல் பண்ணுறதுக்கு தான். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை 8ஆக கட் பண்ணிக்க போகிறோம். அந்த தக்காளி தோலை நல்லா கரைச்சி நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளியெல்லாம் கட் பண்ணிட்டு நீங்கள் பொடியாக கூட தக்காளி கண்டிப்பாக கட் பண்ணிக்கலாம். இல்லை மிக்சியில் போட்டு கூட ஓட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி அப்படியே சேர்த்துக்கப்புறம் தண்ணி எதுவும் நம்ம ஊற்றலை. அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரணும். பாருங்கள், முக்கால்வாசி தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுலேருந்து நல்லா ட்ரை ஆகிடணும். சுத்தமாக ஆனதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக நம்ம சேர்த்துருவோம். கட்டி பெருங்காயத்தை தான் நான் வறுத்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம், தோசை, இட்லி எது கூட வேணால் சாப்பிடலாம். சூப்பராக அட்டகாசம்.